தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கற்றது கைமண் அளவு கல்லாது உலக அளவுன்னு சொல்லுவாங்க. அரபில சொல்லுவாரு, மின்னல் மஹத் இல்லல் லஹத், தொட்டிலிருந்து கபூர் வரைக்கும் கல்வியை தேட வேண்டிய காலம், மூத்தாகிற வரைக்கும் நமக்கு அந்த கல்வியினுடைய தேட்டத்துல நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறாங்க. கசாலி இமாம் கல்வி அவங்கள்ட்ட காதி அபு தய்யிப் என்ற ஒரு மாணவர் ஆன்மீக கலை கற்றார். ஆன்மீக நிசுரத்து மஜாலிஸ் இந்த கிதாபில் அப்துல் ரஹ்மான் சஃபூரி கசாலி இமாமுடைய வரலாறு எழுதுவாங்க. அவங்களுடைய மாணவர் காதி அபு தய்யிப் என்பவர் அவங்கள்ட்ட ஆன்மீக கலையை கற்றுவிட்டு வர்றாங்க. வரும்போது ஒரு போட்ல, ஒரு கடலை கடந்து ஒரு போட்ல வர்றாங்க. திடீர்னு ஒரு மிருகம் கூட்டு வழியை மறிக்கிறது. மறிச்சுக்கிட்டு ஒரு பெரிய மீன் அது கேட்குது. நீங்க உடனே அந்த அந்த இவங்க பயணம் செய்யும் போது திடீர்னு ஒரு அலை பயங்கரமா அடிக்குது, ஒரு புயல் அடிக்குது. உடனே இவங்க அந்த கூட்டத்துல அந்த போட்ல இருக்கக்கூடிய சொல்றாங்க, அதை பார்த்து சொல்றாங்க, யா பஹர் கடலே, உன் மீது இருப்பதெல்லாம் உன்னை போன்று கல்வி கடல், எனக்கு முன்னாலே நீ அலை கழிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கடலை பார்த்து சொன்னார். அந்த கடலை பார்த்து, நான் உன் மேல ஒரு கல்வி கடலை வந்துட்டு இருக்கேன். உடனே ஒரு மீன், பெரிய மீன் குறுக்க வந்துச்சான். நீ கல்வி கடலா அப்படின்னா நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன், அந்த சந்தேகம் பதில் சொல்லுங்க. ஒரு பொம்பளை ஒரு கணவர் உருமாறிட்டார், அப்போ எப்படி இதா இருக்கிறது? இப்போ ஒரு ஆள் இறந்துட்டா 4 மாசம் 10 நாள் இருக்கலாம், தலாக்கு சொன்னா 3 மாசம். ஆனா உருமாறிட்டா அப்படிங்கிறது ஒரு புது சட்டமா இருக்க. எனக்கு அவருக்கு தெரியல, கல்வி கடன் சொன்னவருக்கு தெரியல. நான் திரும்ப போய் கசாலி இமாம்கிட்ட கேட்டு வரேன்னு போனார். போன உடனே சொன்னாங்க, என்னப்பா திரும்பிட்டேன்? இல்லை, இப்படி போகும்போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சுன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, உருமாறினாலும் கல்லாக மண்ணாக உயிரில்லாத ஜடமாக மாறினா கணவனுடைய உயிரே இல்லை, அப்ப மூத்தான இதா இருக்கணும். உருமாறினவன் ஆடாக மாடாக கோழியாக உருமாறினா கணவனுடைய மாறி இருக்கு, உயிர் இருக்கத்தான் செய்யுது. அப்படின்னா தலாக்குடைய இதா இருக்கணும். தலாக்கானவ உறவு இல்லை, ஆனா உயிர் கணவன் இருக்கத்தானே செய்யறான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகுதான் அந்த மிருகம் சொல்லிச்சான், நீங்க கடவுள் இல்லை, அவங்கதான் கடவுள்னு சொல்லிச்சான். நீங்க கடல் இல்லை, அவங்கதான் கல்வி கடல் அப்படின்னு சொல்லிச்சான். ஆக இதனால எல்லாம் நமக்கு மேல ஒவ்வொருக்குள்ளே அழியும் எல்லாம் சொல்றோம். நம்ம கல்விக்கு மேல் கல்விமானுக்கு மேல் கல்விமான்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறாங்க. அதனால நான் தான் பெரிய ஆள் நம்ம என்னைக்குமே நினைக்க கூடாது.